பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆயத்தமாக்க வேண்டியவைகளை ஆயத்தமாக்கு, ஆண்டவராகிய நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். சிக்லாக் பட்டணத்தை அமலேக்கியர்கள் முற்றுகையிட்டு எல்லா பெண் பிள்ளைகளையும், ஆடு மாடுகள் கால்நடைகள் எல்லாவற்றையும் கொள்ளையாடிவிட்டு நகரத்தை சுட்டெரித்து விட்டு செல்கிறார்கள். தாவீதும் அவனோடு இருந்த அனைவரும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று வசனம் சொல்கிறது. சரி, நாம் இல்லாத நேரத்திலே சத்துரு உள்ளே வந்து எல்லாவற்றையும் கொள்ளையாடிவிட்டு போய்விட்டான், நாம் தோற்று போய்விட்டோம் என்று சொல்லி தோல்வியின் மனநிலையோடு, தோற்றுப்போன எண்ணத்தோடு தாவீது அமர்ந்திருக்கவில்லை. உடனே ஏபோத்தை வாங்குகிறான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறான். உடனே கர்த்தரிடத்திலே ஆலோசனையை பெற்று மறுபடியும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செல்கிறான். போரிலே வெற்றி பெறுகிறான், சகலத்தையும் திருப்பிக் கொள்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் இழந்து போய்விட்டு தோற்று போன நிலைமையிலே இருக்கிறீர்களா? தோல்வியை ஒத்துக்கொள்ளாதீர்கள், கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் தோற்ற இடத்திலே ஜெயத்தை கொடுத்து நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார். முழுவதும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு வேலை செய்து வலையை வீசி ஒரு மீன் கூட அகப்படாத நிலைமையிலே பேதுரு இருந்தான். சரி, ஒரு மீன் கூட அகப்படலை, அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம தன்னுடைய வலைகளை எல்லாம் அலசி கொண்டிருந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஒருவேளை இப்பொழுது நாம் மீனை பிடிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் நாளை நிச்சயமாக பிடிப்போம் என்கிற நம்பிக்கையிலே வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு அங்கே வருகின்றார். பேதுருவுடைய ஒரு படகிலே ஏறி பிரசங்கம் செய்கின்றார், வலையை போட சொல்லுகின்றார், தோற்ற இடத்திலே ஜெயத்தை கொடுக்கின்றார். காரணம், அவர்கள் வலையை அலசி ஆயத்தமாக இருந்தார்கள். எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது அள்ளி குவித்தார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் தோற்று போயிருக்கிறீர்களோ, தோற்று போய்விட்டோம் என்று முடிவெடுத்து விட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பார். ஆனால் நாம் ஆயத்தமாக்க வேண்டிய காரியங்களை ஆயத்தமாக்க வேண்டும். குதிரையை பழக்கிவிக்க வேண்டும், குதிரையை பயிற்சிவிக்க வேண்டும். அப்பொழுது யுத்தத்திலே தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, தாவீது சிக்லாக் பட்டணத்திலே எல்லாவற்றையும் இழந்து விட்டான். நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அமராமல் மறுபடியும் பின்தொடர்கின்றான். அதே போல நீங்களும் விட்ட காரியத்தை, இழந்த காரியத்தை பின்தொடருங்கள். நிச்சயமாகவே சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நிச்சயமாக ஜெயத்தை பெறுவீர்கள். ஜெயம் கர்த்தரால் உங்களுக்கு வரும். பேதுருவை போல நீங்கள் பல முறை முயற்சி செய்து தோற்றுப்போன தொழிலிலே, தோற்றுப்போன வியாபாரத்திலே, தோற்றுப்போன ஸ்தலத்திலே, வேலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியதை ஆயத்தப்படுத்துங்கள். அவ்வளவுதான், தோற்று போய்விட்டோம், இனிமே இது நம்மளுக்கு விளங்காது, இனிமே நம்மளுக்கு இது ஆகாது என்று முடிவு செய்து விடாதீர்கள். வலைகளை அலசுங்கள், ஆயத்தமாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அள்ளி குவிக்கிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயம் கர்த்தரால் உங்களுக்கு நிச்சயமாய் வரும். ஆமென். ஹல்லேலூயா.